வாடிக்கையாளர் மத்தியில் ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த BSNL தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்த பிறகு நட்டத்தை சந்தித்தது. இந்த நிலையில் சமீபத்தில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கட்டணங்களை அதிகப்படுத்தியது. பின்னர் மீண்டும் மக்கள் BSNLக்கு படையெடுத்தனர். அதன்படி தொலைத்தொடர்பு துறையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றமாக அரசு நடத்தி வரும் நிறுவனம் பல வருட இழப்புகளுக்கு பிறகு மீண்டும் லாபங்களை பெற தொடங்கியுள்ளது என்று தெரிவித்தது. அதாவது 2024-25 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் BSNL நிறுவனம் 280 கோடி ரூபாய் நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது. 3வது காலாண்டில் 262 கோடி ரூபாய் லாபத்தை நிறுவனம் பெற்றுள்ளது. எனவே 542 கோடி என்ற இந்த 2 காலாண்டின் லாபங்களுடன் BSNL நிறுவனம் தொடர்ச்சியாக இழப்புகளை பதிவு செய்ததிலிருந்து பெரிய அளவில் மீண்டு வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலாண்டில் BSNL நிறுவனம் 849 கோடி ரூபாய் இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் டிஜிட்டல் யுத்தத்திற்கு முன்பு தொலைத்தொடர்பு துறையில் முக்கியமான அடையாள சின்னமாக திகழ்ந்து வந்த BSNL நிறுவனத்தின் இந்த புத்தெழுச்சி என்பது நிறுவனத்தின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முக்கியமான ஒரு மாற்றமாக கருதப்படுகிறது. மீண்டும் நீண்ட காலமாக தாமதமாகி வந்த 4G வெளியீட்டை விரைவுபடுத்துதல் என்பது BSNL நிறுவனம் ஏற்படுத்திய முக்கியமான மாற்றங்களில் ஒன்று. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை BSNL நிறுவனம் மீட்டெடுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மார்க்கெட்டுகளில் உள்ள வாடிக்கையாளர்கள் மீது BSNL நிறுவனம் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தது. தனியார் ஃபைபர் இன்டர்நெட் சேவைகளை விரிவாக்கம் செய்யும் வேலைகள் தாமதமாக்கப்பட்ட பகுதிகளில் BSNL நிறுவனத்தின் FTTH எனப்படும் ஃபைபர் டு த ஹோம் சேவைகள் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்திருப்பதாக BSNL நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு தொடர்ந்து BSNL நிறுவனத்திற்கு மூலதனத்தை வழங்கி டிஜிட்டல் இந்தியா என்ற பெயரை அடைவதில் முக்கிய பங்கு வகித்தது என்று கூறலாம். பல காரணங்களால் நீண்ட காலமாக நிறுவனத்தின் உட்கட்டமைப்பு முடங்கி இருந்தது. BSNL நிறுவனம் தொடர்ந்து இழப்புகளை சந்தித்த நிலையில் தற்போது லாபங்களை சம்பாதித்து வருகிறது. மேலும் 2025ஆம் ஆண்டிற்குள் பேன் இந்தியா 4G பயன்பாட்டை முடிக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 5G வெளியிடுவது சம்பந்தமான வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஆதிக்கத்திற்கு நேரடி சவால் விடும் வகையில் FTTH வாடிக்கையாளர் தளத்தை இரட்டிப்பாக்க BSNL நிறுவனம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சரியான ஆதரவு மற்றும் தொலைநோக்கு பார்வை இருந்தால் தனியார் நிறுவனத்தின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி சாதிக்க முடியும் என்று BSNL நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார்.